வணக்கம் நண்பர்களே, கிச்சன் கிளப்ஸில் இன்றைக்கி நம்ம ரெஸ்டாரண்ட்டு சுவை தோற்று போகிற அளவுக்கு சும்மா கமகமான வாசனையாக சிக்கன் குருமா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இந்த சிக்கன் குருமாவுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதை நல்லா 3 டைம் பக்கத்தில் கழுவி எடுத்து வச்சிடலாம். 1/2 கப்பு தேங்காய், 8 பல்லு பூண்டு, 2 அங்குலம் இஞ்சி, 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்திடலாம். கூடவே கொஞ்சம் புதினா தலையும் கருவேப்பிலையும் சேர்த்திட்டு, முந்திரி பருப்பு 5, 2 ஏலக்காய், மிளகு 1 ஸ்பூன், ஜாதி பத்திரி 1, பட்டை 2 துண்டு, கிராம்பு 5, சோம்பு 1 ஸ்பூன், மராட்டி மொக்கு 1, பச்சை மிளகாய் தேவையான அளவு. உங்கள் அளவுகள் படி கூட குறைய பார்த்து எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் காய்ச்சதும் பிரியாணி இலையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு கல்லுப்பும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் சேர்த்திட்டு, கூடவே தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுருங்க. ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்திருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க. இதை அப்படியே 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சிக்கன் தண்ணி விட்டுருக்கோம். இது கூட நம்ம அரைச்ச விழுதும் அது கலந்த மசாலா தண்ணியை சேர்த்து விட்டு கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இப்படியே விட்டுடலாம், இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு குழம்பு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், நல்லா கமகமான வாசனையோட சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. வாழை இலையில் பரோட்டா வச்சு அது மேலே இந்த சிக்கன் குருமாவும், அதுக்கு மேலே ஒரு பரோட்டா, மேலே கொஞ்சம் சிக்கன் குருமா வச்சு கட்டிடலாம். இதை அடுப்பில் காமிச்சு எடுத்துடலாம். பரோட்டா ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதையும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது இது மேலே லேசாக எண்ணெயை விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வாழை இலையை பிரித்து எடுத்தால் நல்லா சுட சுட சூப்பரான கிளி பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். திரும்பவும் நாம் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். நன்றி.